டிஎன்பிசி குரூப் 2 2A படிக்கிறீங்க. மேக்ஸிமம் நம்ம 30-100 மார்க் இருக்குங்க. அது ஈஸியாக எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜென்ரல் தமிழ், அது ஜென்ரல் இங்கிலீஷ், நீங்கள் எல்லாத்துக்கும் அது ஃபுல் எஃபெக்ட் போட்டிருப்பீங்க. நம்ம சைட்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ண அவுட் சோர்ஸு எல்லாமே கொடுத்தோம். நீங்கள் மேக்ஸிமம் தமிழை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு மிஸ்டேக் பண்ணாமல் 95+ எடுக்க உங்களால் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தமிழ் கண்டென்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாமே எடுங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸை பொறுத்தளவு நீங்கள் மேக்ஸு ப்ளஸ் ரீசனிங் சேர்த்து 25 கொஷின் இருக்குது. இது ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாங்க. உங்களை பொறுத்தளவு டெய்லி ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா டெய்லி ஒரு டாபிக் அப்ரோச் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்குமே அப்ரோச் பண்ணிடலாம். மேக்ஸிமம் ப்ரீவியஸ் கொஷினை மேக்ஸ் கண்டென்ட்டை பொறுத்தளவு ப்ரீவியஸ் கொஷின் நீங்கள் நல்லா நீட்டாக அப்ரோச் பண்ணாவே மேக்ஸில் 25 கொஷினில் 23 கம்பல்சரி போட்டுடலாம். ரீசனிங் கொஷினுமே அப்படித்தாங்க. ரீசனிங்கில் 1 or 2 ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் நிறையா சம்மம் அப்ரோச் பண்ணிங்கனாவே அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். நீ 1 or 2 டேஸில் அதுக்கான அப்டேட்டே நம்ம சைட்லேருந்து கொடுக்குறேங்க. ஜிகே டாபிக் தான் எல்லோரும் கஷ்டம் நினைப்பீங்க. ஜிகே டாபிக் என்ன பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்திய அரசியலமைப்பு இருக்குமேங்க, இந்திய அரசியலமைப்பு அதாவது பாலிட்டி டாப்பிக்கை ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சுட்டு அதே ரிவிஷனாக ஓவராலாக முடிங்க. நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம், இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணுங்க. இந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணாவே நம்மளுக்கு வந்து அதில் ஒரு 15, இதில் ஒரு 20 கொஷின் 35 கொஷின் ஆச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு மரபு பண்பாடு, அந்த டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணுங்கள். அந்த டாப்பிக்லேருந்து 20 கொஷின் வருங்க. மேக்ஸிமம் இதிலே 20, 20, 40, அதில் 15 வந்து 55 கொஷின் ஆயிடுச்சாங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஐஎன்எம் டாபிக் ப்ளஸ் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி இருக்குமா, அதை அப்ரோச் பண்ணுங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி பொறுத்தளவு சில டாபிக் மட்டும்தான் நம்மளுக்கு கவர் ஆகும். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 1 by 1 டாப்பிக்கை பொறுத்தளவு நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இது எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஜாகிரஃபி டாபிக் டைம் இருந்துச்சுன்னா அதை அப்ரோச் பண்ணுங்கள். அதையும் ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். 10th ஜாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணுங்கள். கொஞ்சம் அதர் சோர்ஸ்க்கான அப்டேட்டு நம்ம சைட்லேருந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறேங்க. மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேவில் அப்ரோச் பண்ணுங்கள். ரிவிஷன் என்னதான் நம்ம படித்தாலும் ரிவிஷன் ரொம்ப முக்கியங்க. ஒவ்வொரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணோன்னே அந்த டாப்பிக்கு ரிவிஷனுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான ஷெடியூல் அப்ரோச், ரிவிஷனுக்கான ஷெடியூல் அப்டேட்டு எல்லாம் கேட்டுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எனி டவுட்னாலும் மெசேஜ் அண்ட் டிஎம் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வரும். இத்தனை நாள் வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் எல்லாமே கொடுத்து இனி பிற்காலத்தில் இதே போல் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்குறேன். நம்ம பேஜை மறக்காம